பிரியாணி ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. நம்ம ஊர்ல பிரியாணி எப்படியோ அந்த மாதிரி தான் இங்க உள்ள அரபி பீப்பிள்க்கு மந்தி. சமைச்சுட்டே பேசலாம் வாங்க. இது வந்துட்டு மந்தி மசாலா. அரபி பீப்பிள் வந்து நம்மள மாதிரி ஸ்பைசியான ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இவங்களோட மந்தியில வந்துட்டு மேஜர் இன்கிரீடியன்ட் மந்தி மசாலா. எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெடிஷனலான மந்தி சிக்கன் வந்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து வெறும் மந்தி மசாலா தான் இருக்கும். ஒரு கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். நெறைய வீடியோஸ் பார்த்ததுல இந்த மந்தி வந்துட்டு 2 வேஸா பண்றாங்க. ஒரு வே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிரியாணி பண்ற மாதிரியே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு, சிக்கன் போட்டு தண்ணி ஊத்தி பாயில் பண்றாங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் சிக்கன தனியா எடுத்துட்டு, அந்த பாயில் ஆன தண்ணீல ரைஸ் வேக வைக்கிறாங்க. சிக்கன்ல மந்தி மசாலா, லெமன் அண்ட் சால்ட் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி, தம் போடும்போது 2யும் சேர்த்து பண்ணிக்கிறாங்க. நான் பண்றது 2ண்ட் மெத்தட். சிக்கன் வந்துட்டு பிஃபோர் டேவே மேரினேட் பண்ணி வச்சு, அத ஃப்ரை பண்ணிட்டு ரைஸ் தனியா செஞ்சுட்டு, அதுல வந்துட்டு தம் போடும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும்னா, சிக்கன் ஸ்டாக் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் வந்துட்டு சிக்கன் ஃப்ளேவர் குடுக்கும். இதான் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ற மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் இருக்காது. நானே தான் வந்துட்டு இந்த சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணேன். ட்ரை லெமன்ஸ் வந்து இவங்களோட ஃபுட்ல எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும் இந்த மந்தியில. இப்ப நம்ம தம் போடும்போது சிக்கன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஸ்மோக் எஃபெக்ட்காக சார்கோல் ஹீட் பண்ணி அதுல கொஞ்சம் கீ ஊத்துனா ஸ்மோக் வரும். அதோட சேர்த்து தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிரணும். இந்த மந்தி சாப்பிடுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சிருப்பாங்க. அதுல இந்த மந்திய போட்டு ஒரே பிளேட்ல எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்ல அவ்வளோ பெரிய பிளேட்டுக்கு அவசியம் இல்ல. அதனால நான் யூசுவலாவே சாப்பிடுற மாரி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நெறைய தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லயே வந்துட்டு ரெசிபி போட்டுருக்காங்க. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.